தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் திருவள்ளூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார். இதுகுறித்த விவரத்தை செய்தியாளர்களிடம் கேட்போம். முதலில் செய்தியாளர் கோபிநாத்திடம் தைலாபுரம் தோட்டத்தில் நடக்கும் நிகழ்வுகள் குறித்து கேட்போம். கோபிநாத், வணக்கம். தைலாபுரத்தில் நடக்கும் ஆலோசனை கூட்டத்திற்கான நோக்கம் என்ன? மேலும் தகவல்கள் என்னென்ன? பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இதுவரை தமிழகத்துல மொத்தம் அவங்க கட்சி கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 108 மாவட்டங்களை பிரிச்சிருக்காங்க. இதுல இந்த நேரம் வரைக்கும் 60 மாவட்ட செயலாளர்கள் 40 மாவட்ட செயலாளர்களை புதியதாக நியமித்து, அதாவது புதியதாக பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறவங்களை மாற்றிட்டு நீக்கிட்டு புதியதாக டாக்டர் ராமதாஸின் ஆதரவாளர்களை நியமனம் செய்து இந்த நேரம் வரைக்கும் 60 செயலாளர் 40 தலைவர் என நியமனம் செய்து தொடர்ந்து உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. இன்று வட மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களான கூட்டம் காலைல சரியா 10:30 மணிக்கு தொடங்குச்சுங்க. இந்த நேரம் 2 மணி நேரமாக தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்துல அவங்க மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனை மேற்கொண்டார். இதுல பாத்தீங்கன்னா சென்னை, விழுப்புரம் சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாவட்ட செயலாளர்கள் கலந்துக்கிட்டு அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதோட நோக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலை பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதாவது பாத்தீங்கன்னா இவங்க இருக்க வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிட்டு அதிக சீட்டுகளை பெறணும், அதிக சீட்டுகளை வெற்றி பெறணும். இதுதான் டாக்டர் ராமதாஸோட முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கு. இளைஞர்களை தன் பக்கம் கொண்டு வருவதற்கு அடுத்த கட்ட அறிவுரைகளும் தற்போது கூட்டத்தில் நடந்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்று அதிரடி நடவடிக்கையாக மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனை நீக்கி உத்தரவிட்டிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இடம் பாத்தீங்கன்னா பட்டியலினத்தை சார்ந்த ஒருவர் தான் அந்த பதவி வழங்கப்படும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில பொதுச் செயலாளர் பதவி. அதன்படி தற்போது முரளி சங்கர் மாநில மாணவரணி செயலாளராக இருந்தாரு. அவருக்கு இந்த பதவி தற்போது மாநில பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. அதற்கான உத்தரவுகளையும் தற்போது வழங்கினாரு. தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபடுறாரு. 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், கட்சி நிர்வாகிகள் எப்படி கீழிருக்கிற தொண்டர்களை வழி நடத்தணும் உள்ளிட்ட அறிவுரைகளை இந்த நேரம் வரைக்கும் தைலாபுரம் தோட்டத்துல கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்காங்க. இந்த கூட்டம் தொடர்ந்து இந்த நேரம் வரைக்கும் நடந்துட்டு இருக்க காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.